ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஆக்சுவலாக காலையிலே நடந்து முடிஞ்ச ஒரு பிரச்சனை. ஸோ இதில் வாட்டர்மெலனை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சாப்பாடு இஷ்யூ தான், வேற என்ன வரப்போகுது? இந்த சீசனில் முழுக்க சாப்பாடு இஷ்யூ. முட்டையை எடுத்துட்டாங்க, இதை வந்து கை விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து காப்பி வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டாங்க, எனக்கு கேட்காம பால் எடுத்து சுட்டாங்க, டீயை வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சண்டை. அந்த வரிசையில் இன்னைக்கு இப்போ ஒரு சண்டை வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து சாண்ட்ரா தான் ஏற்றி விட்டாங்க அப்படின்றாங்க இந்த இதில், பிரஜன் சாண்ட்ரா. ஸோ பிரஜன் சாண்ட்ரா என்னன்னு கேட்டாங்க தவிர ஏற்றிலாம் விடல. ஆக்சுவலாக நம்ம அதை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ப்ரொமோக்குள்ளே போவோம். பிரவீன், கெமி, ரம்யா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் அரசியலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலன் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். நீ என்ன பேடாக ப்ரொஜெக்ட் பண்ணுற, அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து மிரட்டுறான். நான் பேசவே இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு நம்ம வாட்டர்மெலன். சீரியஸாக சொல்கிறேன், வேண்டாம், 2 நாள் தான் இருக்க போகிறோம், விட்டுரு, சாப்பாடுக்கு பாடலாம் வராத, வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கனி கேங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே சாப்பாடு எடுத்து வச்சு தேக்கி வச்சு அவங்க வந்து போட்டுப்பாங்க. இப்போ சபரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனி இருந்தப்போ நல்ல ராஜ சாப்பாடு சாப்பிட்டு இருந்தான். ஸோ அந்த வரிசையில் ரம்யாவும் வந்து ஒரு மிகப்பெரிய கல்பிரிட். டீயிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து தின்னு கேட்டால் வந்து நான் அண்ணனுக்கு தரேன், தங்கச்சிக்கு தரேன், அம்மாவுக்கு தரேன். அந்த பாரதி சொன்ன மாதிரி இவங்க கப்பை எடுத்து 4 பேர் சேர்ந்து விளாண்டுருவாங்க போல தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் அண்ணன் தம்பி அக்காக்கே கப்பை தூக்கி கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பார்ப்போம். 2 நாள் தான் இருக்க போகிறோம், தயவு செய்து பண்ணாது. என்ன அப்படின்றான், எதுக்கு தான் பேசிகிட்டு இருக்க? இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க? சரி வா 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 கூப்பிட்டு போயிட்டான் கலை. என்ன பேசுகிற அப்படின்றாப்புல பாடுறோம்ல, என்ன புலம்பிட்டே போகுது. உடனே யோ நீ பேசாதே கலை அப்படிங்க போய் ஏதோ அப்படியே தள்ளிட்டு போகிறாங்களே, உடனே நீ எதுவும் பேசாத நம்ம அப்படின்றான். உடனே நீ பேசாதா அப்படின்ற மாதிரி ரம்யா. உட்காரியா அப்படிங்குது. எதுக்குடா இந்த செலிப்ரேஷனில் சண்டை போட்டுருக்கீங்க லூசு பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உடனே எல்லாம் கிளம்பி வந்து அடி தூக்கி தும்சம் பண்ணுறான், தூக்கி அடிக்கிறான், மிதிக்கிறான், பறக்க விட்றான் பெட்டியை. என்ன வாட்டர்மெலன், ரெட் கார்டு கமருதீன் பதிலாக இவனுக்கு கொடுத்துருக்கலாம் போல தெரியலையே. பாரதி கமருதீன் பதிலாக ரெட் கார்டு இவனுக்கு கொடுத்துருக்கலாம் போல தெரியுது. ஓவராக பண்ணிட்டு இருக்காப்புல வாட்டர்மெலன். அலும்பா இருக்கு. எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க, அதெல்லாம் பண்ற நீ ரப்பியா, பேச விட மட்டும் வாங்க. செலிப்ரேஷனால் நான் கம்முன்னு இருக்கேன் நானுமே. இல்லாட்டி நானும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஆரம்பிச்சுன்னா நீங்கள் பண்ணுற தில்லுமுள்ளு திலாலங்கடி வேலையெல்லாம் புட்டு வச்சுருவோம் பார்த்துக்கோ. சும்மா வந்துட்டு சீனை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த மெயினான அக்யூஷனுக்கு இப்போ வைக்கிறார்ல திவாகர், ஒரு கரண்டி சோறாக வைப்பாங்க, 2வது போய் குழம்பு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் எப்பயுமே இந்த கனி கேங்கு, சபரி, அப்புறம் வந்து எஃப்ஜே, இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோத்தை வந்து அள்ளி போட்டு கனி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸ்குள்ளே வராமல் தப்பிச்சு கிடக்கு. ரம்யா அப்படி தான் பழக்கி வச்சுருந்தாங்க. இப்போ கனி கேங்லேருந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரி விலகி போய், ஏன்னா விஜய் சேதுபதி வந்து அடிச்சு விட்டார் எல்லாத்தையுமே. சேதுபதி வந்து கேட்ட உடனே எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்றதுன்னு கனி கேங் எல்லாம் வந்து ரம்யா அட்டாக் பண்ணி அமிச்சாங்க. அப்புறம் எஃப்ஜே எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ கனி கேங்கில் இருக்கிறது சபரி ஒருத்தன் தான். விக்ரம் கூட எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கனின்னு சொல்ல முடியாது, பட் அவன் ஒரு பார்ட்டில் வந்த கனி தான், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு மெயின் காரணமே கனி போட்ட இந்த சில விஷயங்கள் தான், குரூப்பிசம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில். அதை அவங்க தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேவா? அதே மாதிரி வாட்டர்மெலனுக்கு இந்த சண்டை எதுக்கு எப்போ போடுற, எல்லாரும் வந்து ஜாலியாக இருக்கிற வேண்டிய டைமு, இப்போ வந்துக்கிட்டு நான் சண்டை போடுறேன், சாப்பாடு இது பண்ணுறான். அவன் எப்பயுமே அதானே பண்ணுறா. இது ஃபினாலே வேக்குன்னு சொன்னாலும் இந்த ஆளுக்கு புரிய மாட்டேங்குது. சும்மா உட்காந்து சண்டை போடுறேன் அப்படின்ற பேரில் இந்த ஆளு சண்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கடுப்பாக இருக்குது. இந்த சீசன் எப்படா முடியும், முடிச்சு கட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரெட் கார்டு கமருதீன் பாரதி கொடுக்க போகிற இந்த ஆள் கொடுத்துருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சும்மா உட்காந்து கடைசி நேரத்துலேயும் நொயன்ட்டு அதான் கேமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போய் இந்த 3 நாள் கப் எடுத்துருவாங்க. இவன் உட்காந்து இன்னும் வந்து பாத்திரம் தேய்க்கிற மாதிரி உட்காந்து தேய்ச்சி நடக்காதுங்க அப்படிங்கிறது தான். இது காலையில் எப்பயும் நடந்த முடிஞ்சு பிரச்சனை தான், சண்டை ஒன்றும் கிடையாது, வேஸ்ட் கண்டென்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்